ஏய் என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா? விளையாடுறதுக்கு இது என்ன பிளே கிரவுண்டா மேம்? சீரியஸாவே கேக்குறோம். இதுக்கு மட்டும் குறைச்சல இல்ல. இப்போ உங்க ரெண்டு பேருக்கு எதுக்கு லீவு? லீவ் வேணும்னா முன்னாடி பர்மிஷன் கேட்கணும்ல. ஆதிக்கும் சதீஷ்க்கும் நான் எப்படி பதில் சொல்றது? வாயால தான் சொல்லணும். லீவெல்லாம் ஒன்றும் தர முடியாது. சிஸ்டம் ஓபன் பண்ணி ரெண்டு பேரும் ஒர்க்க பாருங்க. மேம் ப்ளீஸ் மேம், எமர்ஜென்சி மேம். அப்படி என்ன எமர்ஜென்சி? உடம்பு சரியில்லையா? ஆஹா இல்ல மேம். பின்ன வேற என்ன? அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணுமா? அதுவும் இல்ல மேம். அப்புறம் வேற என்ன? அது வந்து மேம், எங்க பாட்டி செத்து போயிட்டாங்க. பாட்டி செத்து போன சோகம் மூஞ்சிலே தெரியல. உள்ளுக்குள்ள சோகமெல்லாம் நிறைய இருக்கு மேம். ஆனா இங்க இருந்து அழுதுட்டு போனா நல்லா இருக்காதுல, அதான். சரி, உன் பாட்டி செத்து போனதுக்கு அவ எதுக்கு? பாட்டி செத்து போன சோகத்துல நான் எப்படி மேம் வண்டி ஓட்ட முடியும்? அதான் ஒரு டிரைவரா இவளை கூட கூட்டிட்டு போறேன். என்னது டிரைவரா? ஏய் நான் உனக்கு டிரைவரா? வாய் வச்சுட்டு சும்மா இரு, அப்பதான் இங்க இருந்து வெளியே போக முடியும். மேம் ப்ளீஸ் மேம், சதீஷ் சாரும் ஆதி சாரும் வந்தா நிச்சயமா விட மாட்டாங்க, அதான் உங்ககிட்ட கேக்குறோம். சரி ஓகே, ரெண்டு பேரும் கிளம்புங்க. தேங்க்யூ மேம், இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போறாளுங்க. கீர்த்தி சொல்லுங்க ஐஷ் மேம். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தானே உன் பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு லீவ் கேட்டேன், மறுபடியும் கேக்குறா? அது அது வந்து மேம், அது என்னோட பாட்டி. அப்ப இன்னைக்கு செத்து போனது அது பக்கத்து வீட்டு பாட்டி. ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா உண்மையை சொல்ற மாதிரியே இல்ல, உண்மையை சொல்லுங்க. மேம் உண்மையாவே அவங்க பக்கத்து வீட்டு பாட்டி மண்டையை போட்டாங்க, அதான் போறோம். ஏய் யார்கிட்ட கதை விடுறீங்க? பக்கத்து வீட்டு பாட்டி செத்ததுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்ல, அப்படியே போனாலும் ஈவினிங் போய்க்கலாம். மேம் ப்ளீஸ் மேம், பக்கத்து வீட்டு பாட்டி பாடையில போறத பார்த்து ரசிக்கணும். என்ன பார்த்து ரசிக்கணுமா? அது அழுகணும் மேம், அதுதான் அவன் மாத்தி உளறிட்டான். ஈ ஒழுங்கா பேசுடி. சோகத்துல என்ன பேசுறதுனே தெரியாம மாத்தி மாத்தி உளறிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் போய் சொல்லிட்டு எங்க போகணும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் நல்லா தெரியுது. சரி இன்னைக்கு லீவ் எல்லாம் கிடையாது, பர்மிஷன் மட்டும்தான். அதுவும் ஒரு 2 ஹவர்ஸ் தான், போயிட்டு வந்துடணும். இப்ப என்னடி பண்றது? அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ் அது கிடைச்சதே. சரி வா, சதி சாரும் ஆதி சாரும் வந்தாங்கன்னா அது கூட கிடைக்காது. அதுவும் கரெக்ட் தான். அதுவும் அந்த ஹிட்லர் பொண்டாட்டி வந்தானா சோழியை முடிச்சு விட்டுருவா, அவளுக்கு நம்மளை பத்தி நல்லாவே தெரியும். சரி சரி பேசிட்டே நேரத்தை கடத்தாம வா போயிடலாம். என்ன இங்க டிஸ்கஷன்? இன்னும் கிளம்பலையா? மேம் இதோ கிளம்பிட்டோம், போயிட்டு 2 ஹவர்ஸ்ல கரெக்டா வந்துருவோம். இவனுங்க வந்தா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே, எதுக்கு பர்மிஷன் கொடுத்தேன்னு கத்துவானுங்க. சரி பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். ஐஷு நீயா? எஸ் நானே தான். என்ன இங்க எதிர்பார்க்கல. ஜெயில இருந்து அவ்வளவு சீக்கிரம் உன்னை எப்படி வெளியே விட்டாங்க? வெளியே விட்டுட்டாங்களா இல்ல நீயே தப்பிச்சு வந்துட்டியா? பணம் டி பணம். பணம் இருந்தா எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாம். ஏன் நான் நினைச்சா உன்னே கூட விலைக்கு வாங்குவேன். ஏய் இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம், இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. உன்னை யார் ஆபீஸ்க்குள்ள வர சொன்னது? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு. ஆதியும் சதீஷும் வந்தா நீ அவ்வளவுதான். ஓ அவனுங்க ஆபீஸ்ல இல்லையா? நல்லா இருக்கே. சீ பொறுக்கி, எனக்கு அசிங்கமா இல்ல? ஒரு ஃப்ரெண்டா பழகுன என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறேன். ஐஷு மறந்துட்டியா? சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு முறையும் உன்னை சுத்தி சுத்தி வந்திருக்கேன். உனக்கு தான் அது தெரியாம போயிருச்சு. நீதான் அப்போ கண்ணு தெரியாத குருடியா இருந்தியே. எனக்கு கண்ணு வேணா தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா நீ பண்ண எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். ஆதிக்கும் சதீஷ்க்கும் உனக்கு இருக்கிற நட்புல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன். ஆனா இப்போ நான் அமைதியா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன், அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. ரெண்டு பேரும் உன் கையை காலை முறிச்சு மறுபடியும் உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவானுங்க. அதான் இன்னைக்கு ஆபீஸ்ல யாருமே இல்லையே. இங்க பாரு சத்யா, வேண்டாம், ஒழுங்கா இங்க இருந்து போயிரு. அன்னைக்கு ரியா கழுத்துல தாலி கட்டினதுக்கு சதீஷ் உன்னை அடிச்சு கொன்றுப்பான். ஏதோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறனால நீ தப்பிச்ச. மேலும் மேலும் தப்பு பண்ணி உத வாங்கி செத்துறாத. ஐயோ என்ன கோவம். ஐஷு நீ கோவப்படும் போது கூட அழகு தாண்டி இருக்க. என்ன ஸ்ட்ரக்சர், என்ன அழகு. இந்த அழகெல்லாம் ஒரு நாளாவது ரசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்குதான் அதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. சத்யா வேண்டாம், இங்க இருந்து போயிரு, அதான் உனக்கு நல்லது. என்னதான் கோவமா பேசினாலும் உள்ளுக்குள்ள என்ன பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு இல்ல? சீ, நான் உன்னை பார்த்து பயப்படுறேனா? ஆமா பின்ன இல்லையா? சத்யா வேணாம், கிட்ட வராத. டேய் தைரியமான வளர்ந்தா கை வெயிட்டா பார்க்கலாம். முன்னாடி மேல கையை வச்சுட்டு நீங்க இருந்து உயிரோட போயிருவியா நான் பாத்துறேன். என்னடா இப்ப நீதான் பயந்து போய் நிக்கிற மாதிரி இருக்க? பெரிய வீரவசனம்லாம் பேசுனல, எங்க இப்ப பேசி பார்க்கலாம். இந்த அனீஸ்வர் பெரிய ஆக்டர். இவன் மேல கை வச்சா மறுபடியும் போலீஸ் கேஸ்னு அலையணும். இங்க இருந்து இப்போதைக்கு போறதா நல்லது.
இவளை இன்னொரு நாள் பாத்துக்கலாம். என் கையில ஒரு நாள் தனியா மாட்டாமையாடி போயிருவா. அன்னைக்கு பாத்துக்கிறேன்டி உன்னை. கிளம்புறியா இல்ல அடிச்சு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளவா? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. அதான் கரெக்டா நீங்க வந்துட்டீங்கல்ல. ம். அது எப்படிங்க? எனக்கு ஒரு பிரச்சனைனாலும் கரெக்டா வந்து நிக்கிறீங்க. ஒருவேளை உங்க மனசுக்குள்ள தோணுச்சோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு இடத்துக்கு போகணும். அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அது என்ன ஒரு இடம்? அந்த இடத்துக்கு பேர்லாம் கிடையாதா? பேர்லாம் இருக்கு. ஆனா சொல்ல மாட்டேன். சர்ப்ரைஸ். சரி வாங்க போலாம். இருங்கங்க. ஆதி சதீஷும் வந்ததுக்கு அப்புறம் கிளம்பலாம். உங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எங்க? இன்னைக்கு ஆபீஸ்ல யாரையும் காணோம். அஞ்சலியும் கீர்த்தியும் ஏதோ பர்மிஷன் கேட்டுட்டு வெளியே போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம போலாம். ம். சரி ஓகே. சீக்கிரம் வண்டியை ஸ்டார்ட் பண்றீ, போலாம். இருடி, இப்போன்னு பார்த்து இந்த வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பயப்படாத, பார்க்கிங் பக்கம் சார் வரமாட்டாரு. ஒருவேளை வந்து பார்த்துட்டாருன்னா திரும்பவும் ஆபீஸ்க்குள்ள போக வேண்டியது இருக்கும். சீக்கிரம் வண்டி எடு கீர்த்தி. இருடி, ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். ஆமா, நீ ஏன் இவ்வளவு அவசரப்படுற? நம்ம வெறும் ஷாப்பிங் தானே போறோம். இல்ல, ஷாப்பிங் தான் போறோம். இருந்தாலும் அப்படியே வரும்போது பாலாவை பார்த்துட்டு, அடி பாவி, அப்ப லவ் கன்ஃபார்ம் பண்ண போறியா? உன் போதைக்கு நான் ஒரு கவா, நாள வர முடியாது. நம்ம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் சிங்கிளா இருந்தே சாகணும்னு சபதம் எடுத்திருக்கோம். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நம்ம எப்ப சபதம் எடுத்தோம்? அதெல்லாம் எடுத்தோம். நான் ஃப்ரெண்டு, நான் சிங்கிளா இருக்கேன்னா நீயும் சிங்கிளா தான் இருக்கணும். இது என்னடி லாஜிக்? இங்க பாரு அஞ்சலி, அந்த கருவாயனுக்கு ஓகே சொல்ல போறதா இருந்தா நான் வண்டி எடுக்க மாட்டேன். திரும்ப ஆபீஸ்க்குள்ளே நான் போறேன். ஏய் படுத்தாதடி, அவருக்கு ஓகே சொல்லலாம் போகல. இப்போதைக்கு ஷாப்பிங் தான் போறோம். கொஞ்சம் பொறுமையா யோசிச்சுட்டு அப்புறம் ஓகே சொல்லலாம்னு இருக்கேன். நல்லா யோசி. எனக்கு ஒரு ஆள் செட் ஆகுற வரைக்கும் நீ யோசிச்சுட்டே இரு. அது வரைக்கும் நீயும் சிங்கிள், நானும் சிங்கிள். நோ மிங்கிள், ஓகே? சரிடி தாயி, வண்டி எடு. ஏய், வண்டி எடு கீர்த்தி. நீ எடுக்கறியா நான் ஸ்டார்ட் பண்ணவா? அட இருடி, நானும் திருக்கி திருக்கி பாக்குறேன். மூவ் ஆக மாட்டேங்குது. எம்டி சார் வரதுக்குள்ள போயிட்டு வந்ததா உண்டு. சீக்கிரம் வண்டி எடு. ரெண்டு பேரும் வெளியே என்ன பண்றீங்க? கு 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 கு. குட் மார்னிங். மார்னிங் சார். ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? அது அது வந்து ஆதி சார், ஒன்றும் இல்லை. இவ பாட்டி செத்து போயிட்டாங்க. அதான் லீவ் கேட்டுட்டு அவசர அவசரமா வீட்டுக்கு போறோம். கீர்த்தியோட பாட்டியா? கீர்த்திக்கு தான் பாட்டியே இல்லையே. சார், பாட்டி இல்லாம அவ எப்படி சார் வந்திருக்க முடியும்? அவ பாட்டிக்கு பிறந்தவ தான் அவங்க அப்பா, அவங்க அப்பாவுக்கு பிறந்தவ தான் அவ. அப்பா, என்ன ஒரு விளக்கம். கீர்த்தி, உன் பாட்டி செத்துட்டாங்கன்னு 2 மாசத்துக்கு முன்னாடி தானே லீவ் கேட்டா. மறுபடியும் என்ன லீவு? அது வந்து ஆதி சார், இவ மாத்தி சொல்லிட்டா. ஏன் பாட்டி இல்ல, பக்கத்து வீட்டு பாட்டி. என்ன? பக்கத்து வீட்டு பாட்டியா? சார், நீங்க கோரஸா கேட்டாலும் தனித்தனியா கேட்டாலும் பாட்டி செத்து போனது உண்மைதான் சார். பக்கத்து வீட்டு பாட்டி, பாவம் சார் அது. நாங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் கிளம்பி வரும்போதெல்லாம் பை பாய் அப்படின்னு டாட்டா காட்டும். அது பாடையில போறத பார்க்காம இருந்தா எப்படி சார்? ப்ளீஸ் சார். ஐயோ பாவம். சரி, ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. ஐயோ சார், தேங்க்யூ so மச். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். ஏய் வாடி போலாம். ஒரு நிமிஷம். பட் ஒன் கண்டிஷன். என்ன சார், லீவ் எல்லாம் கொடுத்துட்டீங்க, எந்த கண்டிஷன் வேணாலும் போடுங்க. இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒர்க்கை நாளைக்கு சேர்த்து பார்க்கணுமா? நாங்க ரெடி தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க ரெண்டு பேரோட சீட்டு கழிச்சு மொத்தமா வீட்டுக்கு அனுப்பிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் கிளம்பலாம். உங்களுக்கு பதிலா புது ஆளை நாளைக்கே அப்பாயிண்ட் பண்ணிடுறேன். ஓகேனா நீங்க வெளியே போலாம், இல்லைன்னா உள்ள போங்க. எப்படி? இந்த ஆளுக்கு ஹிட்லர்னு பேர் வச்சது கரெக்டா தான் இருக்கு. ஏய் மாடி உள்ளே போயிடலாம். ஜூட். ஆதி சார், என்ன சதீஷ் சார், ஆபீஸ்க்கு வர நேரமா இது? கொஞ்சம் கூட உங்ககிட்ட பொறுப்பே இல்லையே. ரெண்டு பேரும் சிஸ்டம் ஆன் பண்ணி ஒர்க் பாக்குறீங்களா? தினமும் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆபீஸ்ல ஜாயின் பண்ண நாள்ல இருந்து உங்களுக்கு கொடுக்குற சேலரி மொத்தமும் வேஸ்ட் தான். சார் சார் கோவப்படாதீங்க சார். இதுக்கப்புறம் பாருங்க எப்படி ஒர்க்ல கன் மாதிரி இருக்கும்னு. வந்துட்டாங்கன்னு ரெண்டு பேரும் போனீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்க. அது வந்து மேம், பாட்டியா இல்ல ஒர்க்கான்னு பார்த்தோம். எங்களுக்கு ஒர்க் தான் முக்கியம்னு தோணுச்சு. அதான் பாட்டி பாடையில போனா என்ன அப்படின்னு தூக்கி போட்டுட்டு வந்துட்டோம். ஐஷோ, நீதான் இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததா? நீ எதுக்கு இப்படி பண்ற? ரெண்டும் போய் சொல்லிட்டு ஊர் சுத்த போகுதுங்க. தெரியும்டா, கெஞ்சி கேட்கும் போது என்ன பண்ண சொல்றேன்? ஐஷு மேம், இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு இருக்கிற மனசு வேற யாருக்குமே வராது. ரெண்டு பேரும் போய் வேலை பாக்குறீங்களா? ஹனீஷ், நீங்க இங்க? அதான் சொன்னேன்ல ப்ரோ. ஓ, ஓகே ஓகே. சரி கிளம்புங்க. ஆதி, இவர் ஏதோ சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் போயிட்டு வரேன். ம், சரி ஐஷு. ஏங்க வாங்க. நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன். ஓகே. ஹனீஷ், திரும்பவும் கேக்குறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் ஐஷுவுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லையே. அவ ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தா மட்டும்தான் அந்த வீட்ல போய் தங்குவா. அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணுமில்ல பிரதர். அவ நல்லா தான் இருக்கா. உடம்பு சரியில்லை, 2 3 நாளா டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டா அங்க போய் தங்கலான்னு சொன்னான். சரின்னு நானும் கூட்டிட்டு போறேன். மேபி அவங்க அம்மா அப்பா நினைப்பு வந்திருக்கலாம். வீட்டோட சாவியா பக்கத்து வீட்ல ஒரு பாட்டிமா இருப்பாங்க, அவங்க கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க அங்க போறதுனால வீடெல்லாம் கூட க்ளீன் பண்ண சொல்லியாச்சு.
நீங்க போய் சேஃபா இருங்க. அந்த வீடு ஊருக்கு கொஞ்சம் வெளியே இருக்கறனால சேஃப்டி கிடையாது. எதுக்கும் கேர்ஃபுல்லா இருங்க. ம். சரிங்க ஆதி. நான் பாத்துக்கிறேன். ஏங்க என்ன கண்ணு கட்டி எங்க கடத்திட்டு வந்திருக்கீங்க? இப்பவாவது கண்ணை திறக்கவா? ம். ஆர் யூ ஓகே? ஹம், நான் இன்னைக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா அனீஷ்? இங்க வந்து இருக்கும்போது அம்மா அப்பா என் கூடயே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். பிறந்ததுல இருந்து அவங்களோட முகத்தை நான் பார்த்ததே இல்லை. அவங்களோட குரலை வச்சுதான் அவங்களுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து வச்சிருந்தேன். நான் கண் பார்வை வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க போட்டோவை பார்த்துருக்கேன். அது வரைக்கும் அவங்க குரல் மட்டும்தான் என் மனசுக்குள்ள ஒழிச்சிட்டே இருக்கும். இங்க வந்ததும் அது எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. இங்கதான் அம்மா அப்பா நான் 3 பேரும் விளையாடுவோம். வாரத்துல ஒரு நாள் ஆதியும் சதீஷும் இங்க வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை இங்க தங்கிட்டு திங்கக்கிழமை தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகான நினைவுகள். இப்ப நினைச்சு பார்த்தா கூட மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இங்க வந்தா சந்தோஷமா இருப்பீங்கன்னு கூட்டிட்டு வந்தா அழுதுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது அனீஷ். அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் புரியும். எனக்கு புரியாம இல்ல. சரி, வெளியவே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? உள்ள வாங்க. ம், அனீஷ் தேங்க்ஸ் நீங்க கூட்டிட்டு வந்ததுக்கு. இதுல என்னங்க இருக்கு? உங்களுக்கு இங்க எவ்வளவு நாள் இருக்கணும்னு தோணுதோ அவ்வளவு நாள் நம்ம இருக்கலாம். எப்போ உங்களுக்கு கிளம்பணும்னு தோணுதோ அப்ப கிளம்பிக்கலாம். என்ன ஓகேவா? ம், சரிங்க அனீஷ். வாடி தங்கம், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டிமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தாண்டா இருக்கேன். உன் அத்தையும் மாமனும் போன போட்டு வீட்டை எல்லாத்தையும் சுத்தம் பண்ண சொன்னாங்க. அதான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். படுக்கை அறையை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு படுங்க. என்ன மேலே எல்லாம் ஒரே ஒட்டரை. அதை பாட்டியால ஏறி சுத்தம் பண்ண முடியல. அதான் உன் மாப்பிள்ளையை விட்டு அதை மட்டும் சுத்தம் பண்ணிடு. சரிங்க பாட்டி. அப்புறம் சமைக்க தெரியுமில்ல? இல்லைன்னா சொல்லு, பாட்டி சமைச்சு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாட்டி. திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நானே சமைச்சுக்கிறேன். சரிம்மா. சரி, நான் பிறகு வரேன். என் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சிட்டு கூப்பிடுங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன். என்ன எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? என்னால சுத்தம் பண்ண முடியாது. வீட்டை நீயே சுத்தம் பண்ண. என்னது? நானா? ஆமா நீதான். இதுக்கு வேற ஆளையா வர வைக்க முடியும்? பாட்டிமா சொல்லிட்டு போனது கேட்டல. வெறும் பெட்ரூம் மட்டும்தான். அதை மட்டும் க்ளீன் பண்ணி கொடுத்தா போதும். ஐஷு, நான் யாரு? எப்பேற்பட்ட ஆளு? என்ன போய்? நீ ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு தொடப்பு கட்டதான். ஒழுங்கா போய் வேலையை பாரு. நான் என் வீட்டை இன்னும் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். இது பெரிய பேலஸா? இதை சுத்தி பார்க்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒழுங்கா நீங்களும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு ரூமை க்ளீன் பண்றதுக்கு 2 பேரா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நீங்களே போய் பண்ணுங்க. க்ளீன் பண்றதுக்கு இல்லங்க, கம்பெனிக்கு. எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணும்ல. வாங்க 2 பேரும் சேர்ந்தே வேலையை பார்க்கலாம். ஏங்க சரியா பண்ணுங்க. அங்க பாருங்க இன்னும் டஸ்டா இருக்கு. அட இருடி, நீ ஒருத்தி. ஆக்சுவலி உங்களுக்கு ஹைட் பத்த மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க நான் வந்து பண்றேன். குட்ட கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டோம் என்னையும் கிண்டல் பண்றீங்க. இங்க வந்து பண்ணுங்க பாப்போம். இருங்க வரேன். ம், நமக்கும் ஹைட் எட்ட மாட்டேங்குது. ஷோ, முடியலன்னு சொன்னா அசிங்கமா போயிருமே. பரவாயில்ல செல்லம், நானும் உன்னை அசிங்கமா நினைக்க மாட்டேன். ஏங்க எனக்கும் எட்ட மாட்டேங்குது. அதே தானடி நானும் சொன்னேன். வெளியே ஸ்டூல் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. அதை போட்டு மேலே ஏறலாம். ஸ்டூல் எதுவும் இல்லையே. இப்ப என்ன பண்றது? ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க என்ன பண்றீங்க? இறக்கி விடுங்க. ஏய், அந்த ஒற்றை அடிக்கணும்ல. நீ மேல பார்த்து அடிச்சு முடி. நான் அப்புறம் இறக்கி விடுறேன். ஏங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இறக்கி விடுங்க. ஏதாவது ஸ்டூல் எடுத்துட்டு வாங்க. அது மேல ஏறி நின்னுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சீக்கிரம் அந்த ஒற்றையை மட்டும் அடிச்சு முடிங்க. சரி ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஏங்க முடிஞ்சிருச்சு. இறக்கி விடுங்க. நீ இன்னும் கொஞ்ச நேரம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இறக்கி விடுங்க. க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுல. போய் சமைச்சு வைக்கலாம். இவன் ஒருத்தி. ஒண்ணு சாப்பிடணும் இல்ல தூங்கணும். இந்த 2 விட்டா வேற எதுவும் தெரியாது. நம்ம வாழ்றதே ஒரு ஜான் வயிற்றுக்காக தானே. பொண்டாட்டி, வாழ்றதுக்காக ஒரு வாய் சாப்பிடணும். இப்படி சாப்பிடுறதுக்காகவே வாழக்கூடாது.
இந்த அட்வைஸ் எல்லாம் வேற எங்கேயாவது போய் பண்ணுங்க, இறக்கி விடுங்க. எனக்கு வேற தலை சுத்திட்டே இருக்கு, கீழே இது போட்டு போறீங்க. ஆமா, உங்களுக்கு இன்னைக்கு நான் என்ன சமைக்கட்டும்? சும்மா தக்காளி தொக்குமாக ஏதாவது பண்ணிடவா? அதான் ஈஸியா இருக்கும். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இப்பதானே க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கோம். கொஞ்ச நேரம் உட்காருங்க. யோ, சமைக்காம சாப்பாடு எப்படியா வரும்? ரெண்டு பேரும் இன்னைக்கு சாப்பிட வேண்டாம். அதெல்லாம் வரும். அதெல்லாம் வரும்னா எப்படி? அதுவா பறந்து வருமா? இல்ல ஸ்விக்கில ஆர்டர் கீது போட்டு வச்சிருக்கியா? மேடம், உங்களை கூட்டிட்டு வரும்போதே வாங்கிட்டு தான் வந்தேன். எப்படியும் வந்ததும் பசிக்குதுன்னு சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் முன்னாடியே பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஹை, ரவிடா புருஷா. இந்த ஒரு விஷயத்துல தாங்க நீங்க என்ன கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்ப பிரச்சனை இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். உட்காருங்க. ஏ ஐஷு, இன்னைக்கு மூஞ்சில பெட்டர் மாஸ் லைட் எரியுது. இன்னைக்கு என் வீட்ல உங்க கூட இருக்கேன், அதான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். ம், அப்புறம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பின்னாடி மருதாணி செடியில இருந்து அப்பா பறிச்சுட்டு வந்து என் கையில வச்சு விடுவாரு. அப்போ அதோட கலர் கூட எனக்கு தெரியாது, அந்த வாசனை வச்சுதான் கண்டுபிடிப்பேன். பகல்ல விளையாடும் போது அது சீக்கிரமா அழிஞ்சிடும்னு சொல்லி நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அப்பா எனக்கு வச்சு விடுவாரு. இங்க இருக்கும் போது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ம், அப்புறம் அதே சதீஷும் வீட்டுக்கு வருவாங்க. வரும்போதெல்லாம் செம்ம ஜாலியா இருக்கும். எனக்கு கண்ணு தெரியாதுங்கிற குறையே தெரியாத அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கேன். ஐஷு, இதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒன்னு கேட்கட்டுமா? ம், கேளுங்க. இப்போ உங்க மனசுல ஏதாவது கவலை இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நீங்க தனிமையா ஃபீல் பண்ணும்போது தான் இந்த வீட்டுக்கு வருவீங்கன்னு ஆதி சார் சொன்னாரு. நமக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு கூட கேட்டாரு. அதனால தான் கேக்குறேன். உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அனீஷ். 2-3 நாளா தலை சுத்திட்டே இருந்துச்சு. திடீர்னு கொஞ்ச நேரம் சோகமா இருக்கேன், திடீர்னு ஹாப்பியா இருக்கேன். எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. இப்போ நீங்க ஹாப்பி தானே? உங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லையே? அதெல்லாம் ஒரு குழப்பமும் இல்ல, ஹாப்பியா தான் இருக்கேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஆசை இருக்கா? என் ஆசை என்ன ஒன்னொன்னா கேட்டு ஏன் தெரிஞ்சுக்கிறீங்க? சும்மாதான். நீங்க சந்தோஷப்படுறத பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்போதைக்கு எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும். பாலா, அனீஷ் எங்க போயிருக்கான்னு தெரியுமா? அனீஷையும் ஐஷுவையும் காணோம். ரெண்டு பேரையும் காலனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. என்ன காமெடி பண்றதா நினைப்பா? கொஞ்சம் கூட சிரிப்பே வரல. உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் ஒன்னும் சொல்லல. சரி, அவனை எதுக்கு நீ தேடுற? என் ஒர்க் முடிஞ்சிருச்சு, கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கலாமேன்னு தேடுறேன். ரெண்டு பேரும் எங்க போயிருக்காங்க? எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். கருவ பயலே, சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு கடுப்பேத்திய பாக்குறேன். அவனை இருடி, அடுத்த பாயாசம் உனக்கு தான். நம்மள பத்தின உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த பாயாசத்தை போட்டுடலான்னு யோசிக்கிற போல. நான் எதுக்கு அப்படிலாம் யோசிக்க போறேன்? நீ என்ன தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நீ மாறவே இல்ல பாலா. ஃபர்ஸ்ட் கொலையாம பேசுறியா? நான் நார்மலா தான் பேசுறேன். சரி, அனீஷும் ஐஷும் எங்க இருக்காங்க? நீ எப்படி டைப்பா உன் பேச்ச மாத்துவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எந்த மாடுலேஷன்ல கேட்டாலும் நான் உனக்கு பதில் சொல்ல போறதில்ல. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம போய் உன் வேலையை பாரு. நான் என் வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன், நீ ஒண்ணு சொல்ல தேவையில்ல. அது எப்படி? சட்டுன்னு அம்பி அன்னியன் எல்லாமே உள்ள வந்துட்டு போகுது. சம்டைம் ரெமோ கூட எட்டி பாக்குது. டியா, என்ன டிகின்னு சொன்னா பல்லு தட்டி கையில கொடுத்துருவேன். அம்மா, கொஞ்சம் அந்த சுத்தியில எடுத்துட்டு வாங்க. சுத்தியலாம் எதுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேய் பாலா அப்படின்னு சொன்னல, அதான் உன் பல்ல தட்டி உன் கையில நான் கொடுக்குறேன். என்னடா கொஞ்சம் விட்டு ரொம்ப ஓவரா பேசுறேன். அனிஷா ஐஷா எங்க இருக்காங்கன்னு சொல்ல போறியா இல்லையா? ஏய், நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீட்ல நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக நடிச்சுக்கிட்டு இருக்க. என்னோட கோவத்தை கிளப்பாம அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு சொல்லிறேன். எப்படி இப்படி டைப்பா மூஞ்ச மாத்துறேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அண்ணியன் மாதிரி கோவப்பட்டேன். இப்ப சட்டுன்னு அம்பியா மாறிட்டா. நான் எப்பவுமே நல்ல பொண்ணுதான், நீ என்ன கோவப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டல, அதான். இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது விடு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹனிஷும் ஐஷும் ஹனிமூனுக்கு போயிருக்காங்க. வரதுக்கு 4 நாள் ஆகும். அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் ஆக போகுதுல, இப்போ என்ன ஹனிமூன்? 6 மாசம் ஆனா என்ன, 6 வருஷம் ஆனா என்ன? அவன் ஒய்ஃபா அவன் லவ் பண்றான், அதனால கூட்டிட்டு போயிருக்கான். ஹனிஸ் மனசுல அப்படிலாம் எதுவும் இருக்காது, சும்மா வெளியூர் எங்கேயாவது போயிருப்பாங்க. எந்த ஊருக்கு போயிருக்காங்க? சொல்ல முடியாது. நம்ம காலேஜ் டேஸ் எல்லாம் நீ மறந்துட்டியா? எத்தனை இடத்துல உங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருந்திருப்பேன். நீ ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் நல்லதா இருந்த. ஆனா என்னைக்கு அனிஷா லவ் பண்ண ஆரம்பிச்சியோ அன்னையில இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியற. இப்ப கூட பாரு, அவன் வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சதும்
அவன் லைஃபை விட்டு வேலைக்கு போகாம அவன் தான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு நிக்கிறான். அனீஷ் மனசுல இலக்கிய போனதுக்கு அப்புறம் யாருமே இல்ல. இது அவனுக்கு நடந்திருக்கிற கட்டாய கல்யாணம் தானே. ஒரு ஃப்ரெண்டா நீ தான் அவன் லைஃப சரி பண்ணணும். ஆனா நீ கூட இருந்து அவன் வாழ்க்கையை பாழாக்குற. பிடிக்காத பொண்ணு கூட அவனால எப்படி வாழ முடியும்? ஐஷுவை அவனுக்கு பிடிக்காதுன்னு யார் சொன்னா? யாரு சொல்லணும்? அதான் பார்த்தாலே தெரியுதே. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்த மாதிரி கூட தெரியல. ஒண்ணு சேர்ந்து வாழாம தான் இன்னைக்கு ஹனிமூன் கிளம்பி போயிருக்காங்களா? இங்க இருந்து நீ கிளம்புறதா நல்லது. வீணா அவன் வாழ்க்கையில பிரச்சனை பண்ணாத. நான் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கல. நீ சொல்ற மாதிரி உண்மையாவே அவன் மனசுல அந்த பொண்ணு இருந்தா நான் விலகி போயிடுறேன். ஆனா நான் சொல்ற மாதிரி அந்த பொண்ணு இல்லைன்னா நான் அவன் இடத்துக்கு வரணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நீ சொல்றது நடக்கவே நடக்காது. அனீஷ் மனசுல ஐஷு தான் இருக்காங்க. சரி, அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்கன்னு சொல்ல. அவன் மனசுக்குள்ள நான் தான் இருக்குங்கிறத நான் நிரூபிக்கிறேன். ஒன்னும் தேவையில்ல. அவங்க போயிட்டு திரும்ப வரட்டும். அதுக்கப்புறம் நீ நிரூபி. அப்புறம் பார்க்கலாம். பாலா! திரும்ப திரும்ப கேட்டும் பதிலே சொல்லாம போயிட்டான். ச்சே! இப்ப அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி அரைக்கிறது? ம் வேற வழி இல்ல. ஐஷுக்காக இதை பண்ணிதான் ஆகணும். எப்படியாவது அரைச்சிடலாம்.